سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சென்ற வாரம் நாங்கள் சொன்னது போன்று இந்த வாரத்திலிருந்து சொத்து பங்கீடு அல்லது அனந்தர சொத்துக்களை பங்கீடு செய்வது சம்பந்தமான அந்த துறையினை பற்றி நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இந்த துறையினை பொறுத்த மட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்திய ஒரு துறையாக இந்த துறையினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கட்டாயம் நீங்களும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்களோ அந்த துறையாக இந்த துறை இருக்கின்றது. எனவே இந்த துறையினை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு தெரிவு செய்திருக்கக்கூடிய புத்தகம் ஷேக் சாலிஹ் இப்னு ஃபௌசான் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களால் எழுதப்பட்ட அத்தஹ்கீகாத்துல் மர்திய்யா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம். எனவே அந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் சுருக்கமாக எங்களுக்கு தேவையான அந்த முக்கியமான தலைப்புகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய பகுதி என்னவென்றால், இந்த இல்முல் ஃபராயிதுடைய ஆரம்ப அடிப்படைகள், அதாவது அதனுடைய வரைவிலக்கணம், அதே போன்று குர்ஆன் ஹதீஸிலே எந்த அளவு அதற்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது, அறிஞர்கள் அதே போன்று சஹாபாக்கள் மற்றும் அதற்கு பின்னால் வந்த அறிஞர்கள் இந்த துறைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற பகுதிதான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி. எனவே அந்த அடிப்படையிலே இந்த துறையாக இருந்தாலும், அந்த துறைக்கு சொல்லுவார்கள் அரபியிலே, எந்த துறையாக இருந்தாலும் அதற்கு 10 விதமான சில அடிப்படை அம்சங்கள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய இந்த துறை இல்முல் ஃபராயித் என்று சொல்லப்படக்கூடிய சொத்து பங்கீட்டு அல்லது அனந்தர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இந்த துறை, அதாவது அதனுடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று அதனுடைய தலைப்பு, முக்கியமாக சொத்துக்கள், அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் அவர் விட்டு சொல்லக்கூடிய அனந்தர சொத்துக்கள் சம்பந்தமாகத்தான் அதனுடைய தலைப்பு இருக்கின்றது. அதனுடைய பயனை பொறுத்த மட்டிலே ஒவ்வொருவருக்கும் உரிய, அதாவது அவர்களுக்குரிய ஹக்குகளை, அவர்களுக்குரிய உரிமைகளை சரியான முறையிலே சேர்ப்பிப்பதற்கு இந்த துறை உதவுகின்றது. அதே போன்று இந்த துறையுடைய சிறப்பினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குர்ஆன் ஹதீஸிலே ஏராளமான சிறப்புகள் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இதனை வெயிற்றவர், அதாவது இதனை இஸ்தாஃபகர், இதனுடைய யார் உருவாக்கினார்கள் என்றால் இது அல்லாஹ்வினால் இது உருவாக்கப்பட்ட இந்த துறையாக இருக்கின்றது. அதே போன்று இந்த துறைக்கு 2 விதமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இல்முல் ஃபராயித் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. அதே போன்று இல்முல் மவாரீஸ், ஃபிக்ஹுல் மவாரீஸ் என்ற பெயர் சொல்லப்படுகின்றது. இது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் குர்ஆன், சுன்னா, அதே போன்று இஜ்மாயிலிருந்து இந்த துறை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை படிப்பதனுடைய சட்டம் என்னவென்றால், ஃபர்து கிஃபாயாவாக ஒரு சமூகத்திலே ஒரு குறிப்பிட்ட சாரார் அதனை படித்துவிட்டால் மற்றவர்களுக்கும் அந்த ஃபர்து, அவர்கள் மீதும் அந்த கடமை, அந்த சுமை இல்லாமல், அதாவது அவர்கள் மீதும் அந்த சுமை இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. எனவே ஒரு சாரார் கட்டாயமாக இதனை படிக்க வேண்டும், ஃபர்து கிஃபாயாவாக இருக்கின்றது. இதில் சொல்லப்படக்கூடிய சட்டதிட்டங்கள் என்பது எப்படி சொத்துக்களை நாங்கள் பிரிக்கின்றோம் என்ற அந்த அம்சங்கள் பேசப்படும். அந்த அடிப்படையிலே இந்த துறையுடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இந்த துறைக்கு பலவிதமான வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே மிகவும் அதாவது எல்லா அம்சத்தையும் பொதிர்ந்து கொண்ட ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே, அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் அவரிடத்திலிருந்து சொத்து பெறக்கூடியவர்கள், பெறாதவர்கள், அதே போன்று அவர்களுக்குரிய ஒவ்வொரு அதாவது அந்த மையத்துக்கு பின்னால் அவர்களுடைய அனந்தரக்காரர்களிலிருந்து ஒவ்வொருவரும் பெறக்கூடிய அளவு, இந்த 3 அம்சங்களும் பேசப்படக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் அவரிடத்திலிருந்து யார் சொத்துக்களை பெறுகின்றார்கள், யார் பெற மாட்டார்கள் என்ற அம்சத்தையும், அதே போன்று ஒவ்வொருவருக்குரிய அளவு என்ன என்ற அடிப்படையும் பேசக்கூடிய ஒரு துறையாக இந்த துறை இருக்கின்றது என்பதுதான் இதற்குரிய மிக
எல்லா அம்சத்தையும் புதிர்ந்து கொண்ட ஒரு வரைவிலக்கணமாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த துறைக்கான பெயர் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இல்முல் ஃபராயித், அதாவது ஃபரீதா ஃபர்த் என்று சொல்கின்ற நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்ணயிக்கப்பட்டது என்ற அந்த அந்த அர்த்தத்திலிருந்து அது பெறப்படுகின்றது. எனவே ஏனென்றால் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நசீபன் மஃப்ரூதா, இந்த அதாவது இந்த ஃபராயிதை பற்றி அல்லாஹு தஆலா கூறியதன் பின்னால் நசீபன் மஃப்ரூதா, ஃபர்தாக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். எனவே அதிலிருந்துதான் இந்த துறைக்கு அந்த பெயர் வந்திருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துறையினை படிப்பதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த துறையினை பற்றி கூறுகின்ற நேரத்தில், அதாவது அல்லாஹு தஆலா தானாகவே இதனை பங்கீடு செய்யக்கூடியதனை பொறுப்பெடுத்திருக்கின்றான். ஏனைய எல்லா துறைகளையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நாங்கள் தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும் சரி, ஐம்பெரும் கடமைகள், அதாவது தொழுகை, ஜகாத், ஹஜ்ஜி, நோன்பு, இது போன்ற அம்சங்களை கூட அதனை அல்லாஹு தஆலா அது கடமையாக்கப்பட்ட அம்சத்தை கூறிவிட்டு அதனை விளங்கப்படுத்தக்கூடியதனை, அதனை தெளிவுபடுத்தக்கூடிய அந்த பொறுப்பினை, அதன் செயல் வடிவத்தினை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விட்டு விட்டான். ஆனால் இந்த துறையினை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் தானாகவே இதனை அதாவது சூரா நிசாவிலே வரக்கூடிய மூன்று இறை வசனங்கள் மூலம் தெளிவாக அதனுடைய முழு விவரத்தையும் கூறிவிட்டான். இதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பியல்பாக இருக்கின்றது. எனவே ஏனைய துறைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் அந்த துறைகள், அதாவது அதனுடைய செயல் வடிவங்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த துறை, அதாவது இந்த இல்முல் ஃபராயித் என்று சொல்லப்படக்கூடிய அந்த துறை, அதனை பங்கீடு செய்யக்கூடிய முறையினை அதாவது தெளிவாக அல்லாஹு தஆலாவே தானாக பொறுப்பெடுத்து அதனை விளங்கப்படுத்தி விட்டான். எனவே அந்த அடிப்படையிலே அந்த சிறப்பியல்பு அதாவது நாங்கள் குர்ஆனிலே பார்க்க முடியும். அதே போன்று அதாவது மீராசுடைய இந்த ஆயத்தினை அல்லாஹு தஆலா கூறிவிட்டு 2 அம்சங்களை குறிப்பிடுகின்றார். யார் அல்லாஹ்வுக்கு தில்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தஅததுஹா, இது அல்லாஹு தஆலா போட்ட வரையறை, இதனை நீங்கள் மீற வேண்டாம் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الانهار. எனவே யார் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றார்களோ, இந்த விதமான அடிப்படை சொத்துக்களை பங்கீடு செய்து அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றார்களோ அவர்களே அல்லாஹ் தஆலா நிரந்தரமான சொத்திலே நுழைவிக்கிறார். அதே போன்றே தொடர்ந்து அடுத்த இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற நேரம், யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நபிய இந்த அடிப்படையில் சொத்துக்களை பங்கீடு செய்யாமல் மாறுகின்றாலோ அல்லாஹ்வுடைய வரையறை, அந்த அல்லாஹ்வுடைய வரையறையை மீறி யார் செயற்படுகின்றார்களோ யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, நிரந்தரமான நரகத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களை நுழைவிக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றான். எனவே இதுதான் அல் குர்ஆனிலே இந்த துறை சம்பந்தமாக சொல்லப்பட்ட முக்கியத்துவம். அதே போன்று நாங்கள் சுன்னாவை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில், ஹதீஸை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்ஹிகுல் ஃபராயித பிஅஹ்லிஹா ஃபமா பகிய ஃபஹுவ லிஅவ்லா ரஜுலின் தரின். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நீங்கள் அல் ஃபராயித் சொல்லப்படக்கூடிய அதாவது நாங்கள் இந்த சொத்து பங்கீட்டு முறையை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே 2 விதமான அடிப்படையிலே சொத்துக்கள் பங்கீடு செய்யப்படுகின்றது. ஒன்று, அதாவது அளவு நிர்ணயிக்கப்பட்ட முறை, நிர்ணயிக்கப்பட்ட அளவு, அந்த அளவின் அதாவது அந்த அளவின் அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுக்கப்படும். அதே போன்று அந்த அளவு முடிந்ததன் பின்னால் இருக்கக்கூடிய எஞ்சிய பகுதியினை பெறக்கூடியவர்கள் என்று 2 வகையான விதத்திலே இந்த அனந்தர சொத்துக்கள் பங்கீடு செய்யப்படுகின்றன.
எனவே அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்ஹிகுல் ஃபராயித பி அஹ்லிஹா. எனவே நிர்ணயிக்கப்பட்ட அளவு எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த அந்த ஒவ்வொரு அளவினையும் அதற்குரியவர்களுக்கு நீங்கள் சேர்த்து விடுங்கள். ஃபமா பகிய, அதன் பின்னால் எஞ்சக்கூடியது ஃபஹுவ லி அவுலா ரஜுலின் தக்கரின், அந்த மையத்துடைய மிக நெருக்கமான ஆணுக்கு போய் சேர வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற நேரத்திலே தஅல்லமுல் ஃபராயித வஅல்லிமுஹா, நீங்கள் இந்த ஃபராயித் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அறிவினை நீங்கள் கற்றுக்கொண்டு பிறருக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஃபஇன்னஹா நிஸ்ஃபுல் இல்ம், இதன் அதாவது இந்த துறை முழு மார்க்க அறிவின் பாதியாக இருக்கின்றது. வஹுவ யுன்சா, விரைவிலே எளிதில் அது மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. வஹுவ அவ்வலு ஷைஇன் யுன்ஸஉ மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலிருந்து இந்த துறை தான் முதலாக இல்லாதொழிக்கப்படும், அது கலட்டப்படும், நீக்கப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் அல் இல்மு ஸலாஸா, மார்க்க அறிவு என்பது 3 வகைப்படும். வமா சிவா ذلك ஃபضலுன், அதை தவிரவைகள் அனைத்தும் மேல் மிச்சமானவைகள். முதலாவதாக ஆயத்துன் முஹ்கமா அவ் சுன்னத்துன் காயிமா அவ் ஃபரீதத்துன் ஆதிலா. ஆயத்துன் முஹ்கமா என்றால் 2 கருத்துக்களுக்கு இடமில்லாமல் ஒரே அர்த்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இறை வசனங்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையான சுன்னாக்கள். மூன்றாவது பகுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவ் ஃபரீதத்துன் ஆதிலா, நீதமான, அதாவது ஃபர்தாக இருக்கின்றது, அல்லாஹு தஆலா பங்கீடு செய்த அந்த பங்கீடாக இருக்கின்றது. எனவே இந்த ஃபராயித் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியை மார்க்க அறிவின் முக்கியமான ஒரு பகுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தஅல்லமுல் ஃபராயித தஅல்லமுல் குர்ஆன வஅல்லிமுஹுன் நாஸ், குர்ஆனை நீங்கள் கற்று பிறருக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அதே போன்று தஅல்லமுல் ஃபராயித வஅல்லிமுஹா, ஃபராயிதை, இந்த ஃபராயித் என்று சொல்லப்படக்கூடிய சொத்து பங்கீட்டு இந்த அறிவினை நீங்கள் நீங்களும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். ஃபஇன்னி இம்ருஉன் மக்பூத், நான் மரணிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். வல் இல்மு மர்ஃபூ, மார்க்க அறிவு என்பது உயர்த்தப்படக்கூடியதாக இருக்கின்றது. வயூஷிகு அன் யக்தலிஃப இஸ்னானி ஃபில் ஃபரீத வல் மஸ்அலா ஃபலா யஜிதானி அஹதன் யுக்பிருஹுமா, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே 2 பேர்கள் இந்த சொத்து பங்கீட்டு விடயத்திலே அவர்கள் கருத்து வேற்றுமைப்படுவார்கள். அவர்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்கக்கூடிய எவரையும் அவர்கள் பெறமாட்டார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியத்துவப்படுத்தி இந்த துறையினை கற்றுக்கொள்ளுமாறு கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் சஹாபாக்களை பொறுத்த மட்டிலே சஹாபாக்கள் இந்த துறைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஅல்லமுல் ஃபராயித ஃபஇன்னஹா மின் தீனிக்கும், நீங்கள் ஃபராயித் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துறையினை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்களுடைய மார்க்கத்திலிருந்து உள்ளது, உங்களுடைய மார்க்கத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. அதே போன்று கூறினார்கள் இதா தஹத்தஸ்தும், நீங்கள் பேசினால் ஃபதஹத்தஸு பில் ஃபராயித், ஃபராயித் சம்பந்தப்பட்ட இந்த விடயங்களை நீங்கள் பேசுங்கள் என்று கூறியிருக்கின்றனர். அதே போன்று அப்துல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு, இது போன்ற பல சஹாபாக்கள் இந்த ஃபராயிதுடைய அதாவது விடயத்திலே முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். இது படிப்பதற்கான வழிபாடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவிய ஒரு அம்சத்தை நிலைநாட்டும் விதமாக அந்த முக்கியமான இஹ்லாஸினை நாங்கள் மனதில் கொண்டு, அதே போன்று இது ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியமான ஒரு துறையாக இருக்கின்றது. எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள். எனவே நாங்கள் மரணித்ததன் பின்னால் எங்களுடைய சொத்து நான் கூறிய அடிப்படை நீதமான அடிப்படையிலே அந்த சொத்துக்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு அது ஒரு வழியாக இருக்கின்றது. அதற்கு ஏற்பாடுகளை நாங்கள் பண்ண வேண்டும் என்றால் நாங்கள் அதனை கற்று எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த விடயத்திலே எங்களுடைய சமூகம் மிகவும் பராமுகமாக இருக்கின்றார்கள். சொத்து பங்கீடு என்பது மார்க்க அடிப்படையில்
அது பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அம்சமாக இருக்கின்றதை நாங்கள் பார்ப்பதுதான் மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அது உண்மை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார்கள், இந்த அறிவுதான் முதலாக என்னுடைய சமூகத்திலிருந்து உயர்த்தப்படும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அறிவினை சரியான முறையிலே நாங்கள் கற்று எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அதனை சொல்லி நாங்கள் இந்த அதாவது மார்க்கத்தை கற்ற நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வரக்கூடிய வகுப்புகளிலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தடுத்த பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக நாங்கள் வரக்கூடிய இதில இந்த அனந்தர சத்துக்கள் எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகின்றது, ஏனைய சொத்தீட்டு பங்கு அதாவது சொத்து பங்கீட்டு முறைகள் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை விட இந்த அனந்தர சொத்து முறை எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகின்றது, அதே போன்று இது வந்த நேரம் ஜாஹிலியத்திலே எவ்வாறு சொத்து பங்கீடு செய்யப்பட்டது, அப்போது இந்த அனந்தர சொத்து முறை எந்த அளவு மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தியது என்ற அம்சங்களை எல்லாம் வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மத். இவ்வளவு நேரம் நமக்கு அனந்தர சொத்து அந்த இல்முல் ஃபராயில் பாடத்தை நடாத்தி வைத்த ஷேக் அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹு கைரா.